बाबा मधुबन वाले, महक रहा है मधुबन तुमसे, ओ बाबा मधुबन वाले। अभी भी खेल खेलने आएगा, लेकिन आप दूर से அவங்க வந்தா கூட அவங்க விளையாட்டுக்காக வருவாங்க. ஆனா தூரத்துல இருந்து மாயையை புரிந்து கொள்ளுங்க. அவங்க கௌரவமா வருவாங்க. மாயை என்ற ரூபத்துல கௌரவமா வருவாங்க. தடங்கல்கள்ல எதிர்நீச்சல் போடும் திறனுடையவர்களாக இருங்க. இதனாலதான் பாப் தாதா இதனாலதான் பாப் தாதா எல்லா குழந்தைகளையும் ஒன்றாக வீடு திரும்ப சொல்றார். எந்த குழந்தைகளும் பின்தங்க கூடாது. பாப் தாதா தனியா குஷியா இல்ல, குழந்தைகளை விட்டுட்டு பாப் தாதா குஷியா இல்ல, குழந்தைகளோடு தான் பாப் தாதா இருக்கின்றார். உங்களுடைய மன உறுதிய பலவீனமாக்காதீங்க. சில சமயம் செய்வேன் கேன்னு சொல்லாதீங்க. நான் பாக்குறேன், நான் சிந்திச்சு பாக்குறேன், அதெல்லாம் இந்த மாதிரி சிந்திக்காதீங்க. இந்த விஷயமெல்லாம் சிந்திக்காதீங்க. சாதனைக்குரிய சாவி மன உறுதி. இந்த சாவியை தொலைச்சிடாதீங்க. மாயை கெட்டிக்காரி இல்லையா? அவளுக்கு அந்த சாவி கிடைச்சிருச்சு. அதனால இந்த சாவிய பத்திரமா பாவீங்க. உங்களுக்கு இந்த மன உறுதி என்ற சாவி கிடைச்சிருச்சு. சாதனை நிச்சயம் என்ற சாவி கிடைச்சிருச்சு. இந்த சாவிய நீங்க பத்திரமா பாவீங்கன்றாரு பாபா. महक रहा है मधुबन तुमसे। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। परिवार आज है दिन 7। வரவேற்கின்றோம். एकता और विश्वास की இன்றைக்கு विशेषता நாள் में 7. सफलता संपन्न बनो। आज का विषय है एक दो की राय को रिगार्ड दो। நம்பிக்கை, अव्यक्त इशारे பிறகு ஒற்றுமை, एकता, நிலைப்பாட்டின் स्पष्टता, அடிப்படையில महीनता, मधुरता और मन वाणी कर्म में महानता। ஒற்றுமை, यह 5 தூய்மை, बातें एक एक இனிமை, के हर कदम தெளிவு, से नजर வார்த்தை, आए செயல், तो बाप की எண்ணங்கள்ல प्रत्यक्षता இந்த 5 सहज हो जाएंगी। நிலைப்பாட்டை अभी तक வச்சிருங்க. संस्कारों में जो பாபா भिन्नता दिखाई அப்போதான் देती है தந்தையின் उसे நிலைப்பாட்டை நீங்க எடுத்து एकता காட்ட बनाना முடியும். है। एकता के लिए एक दो की राय को உங்களுடைய रिगार्ड दो। சமஸ்காரங்கள் ஒன்றிணங்க हाँ வேண்டும். जी हाँ जी करके अपना विचार अवश्य दो। फिर ஒருத்தருக்கு ஒருத்தர் एकता அவருடைய के बंधन ஆலோசனை में நீங்க बंध जाओ। ஆம் यही பணிகின்றேன், एकता ஆம் सफलता பணிகின்றேன் என்று का சொல்ல வேண்டும். साधन है। இந்த ஒற்றுமை என்பது अभी हम बाबा की சாதனைக்குரியது. सुनेंगे। இப்போ மோகினி தீதியோடைய வகுப்பு கேட்போம்.
ओम शांति। ஓம் सब சாந்தி. ठीक है, मौज में हैं। ஓம் சாந்தி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ऐसे कहावत भी है कि परमात्मा प्रेम का सागर है। बाबा भी जो हमें शिक्षा देते हैं वो प्रेम से கடவுள் देते हैं। அன்பு கடல். आप कुछ दिन तक பாபா साकार बाबा की मुरली என்னெல்லாம் கல்வி கற்றுக் सुनते रहे, கொடுக்கிறாரோ அன்பின் அடிப்படையில கற்றுக் बाबा கொடுக்கிறார். बहुत प्रेम से समझाते हैं, क्योंकि நாம प्रेम एक சகார் ऐसी பாபாவுடைய शक्ति है முரளிய கேட்போம். जिससे भावना उत्पन्न होती है, அன்போட கத்துக் கொடுப்பார். और जब भावना होती है அன்பு ரொம்ப तो சக்தி कार्य करना வாய்ந்தது. सहज हो जाता है। அன்புல உணர்ச்சி अगर இருக்கு, भावना உணர்வு नहीं இருக்கு. है तो जैसे हम जबरदस्ती कर रहे हैं। அன்பு இருந்ததுன்னா காரியத்தை इसलिए प्रेम முடிக்கிறதுல के समय சுலபம். इस समय पर हम सभी को प्रभु का प्रेम मिलता है, அன்பு என்பது ரொம்ப तो हम भी சக்தி अपना வாய்ந்தது. स्वरूप प्रेम स्वरूप बनाएं। கடவுள்கிட்ட இருந்து நமக்கு कईयों को ऐसा அதிகமான लगता है कि அன்பு கொடுக்கப்படுது. थोड़ा सा நாமளும் அன்பானவர்களா இருக்க प्रेम के வேண்டும். स्वरूप में लोग एडवांटेज ले लेते हैं, या சில इसलिए हम समझते மனிதர்கள் हैं कि अगर நினைக்கிறாங்க तो गंभीरता तो जरूरी அன்போட नहीं है, இருந்தா மற்றவர்கள் गंभीरता अव्यवहारिक சந்தர்ப்பவாதிகளா है। இருப்பாங்கன்னு. ஆனா அவசியம் இல்ல. इसको कहते हैं ना कि வேறுபாடு இருக்கு. बहुत ही सूखापन कहें या वो जो हर्षित मुक्ता होनी चाहिए वो कम होती है। जैसे 2-4 दिन வெறுமனே तक हम இருக்கிற चंद्रमणि மாதிரி दादी का सुनते இருக்கும். रहे तो बहुत लोगों ने சந்தோஷம் कहा कि குறையும். हमको उनका சந்திரமணி प्रेम, उनका தாதியோடைய नशा, வகுப்பு நான் கேட்கிறேன். उनकी நிறைய रोहानियत பேரு का बहुत சொல்றாங்க अच्छा अनुभव हो रहा था। அன்பு इसलिए हम लोग प्रोग्राम में पूर्व विचार को சந்திரமணி बुलाते हैं, தாதி கிட்ட இருந்த அன்பு क्योंकि उन्होंने जिस தெய்வீகம். तरह से बाबा को समझा और फिर कईयों ने धारण भी ऐसा किया, அதனாலதான் जैसे वो खुद प्रेम கடந்த स्वरूप बन गए। காலத்தோட வகுப்புகளை इसलिए प्रेम நாங்க से किसी को समझा, விளையாடுறோம். அவங்க ये பாபாவை बहुत बहुत பார்த்திருக்காங்க, பாபாவை जरूरी है। அனுபவிச்சிருக்காங்க, तो इसलिए प्रेम பாபாவோட से இருந்திருக்காங்க. भावना से அதனாலதான் அன்போட மற்றவர்களை बताना நாம कि हमें ये ஆதரிக்கணும், करना है, ये करना है। உணர்ச்சியோட ऐसे नहीं तो ஆதரிக்கணும். जबरदस्ती करते हैं, मेहनत से करते हैं, पर प्रेम से बहुत सहज हो जाएगा। வலுவோட ऐसे उदाहरण காரியத்தை हम செய்யணும், रोज அன்போட सुनते हैं, செய்யணும். तो इसलिए हमें करना அப்போதான் होता है எதுவுமே प्रेम से। சுமையா இருக்காது, சுமையை அனுபவிக்க कई மாட்டாங்க. कई मर्यादाएं அதனால हैं, அன்பு नियम நிறைந்தவர்களாக हैं, வேண்டும் நாம. वो भी तो प्रेम से समझाए जा सकते தாரணா हैं। இருக்கு, தாரணை இருக்கு, जरूरी नहीं कि अगर कोई मर्यादा கோட்பாடுகள் है, இருக்கு. कोई मर्यादा को तोड़ नहीं அன்போடு देनी கூட है, நம்ம हमें कोई மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். नाराजगी तो नहीं करनी है ना। हमारी मामा, हमारे बाबा, ரூ- मामा भी கோட்பாடுகளை बहुत प्रेम கொடுத்தோம்னாக்க से நம்ம समझाती हैं, கோவத்துல செய்யணும்னு அவசியம் जब இல்ல, दिल को लगती है बात, கடுமையா और செய்யணும்னு जब कोई बात அவசியம் இல்ல. दिल को लगती है तो மாமாவை करनी போல चाहिए। நம்ம அன்போடும் கோட்பாடுகளை எடுத்து சொல்லலாம். तो इसलिए स्नेह ரொம்ப बहुत சுலபமாக जरूरी है, और सम्मान देना முறையான सबको बहुत जरूरी है। வழிமுறையில நாம எடுத்து சொல்லலாம். हम लोग जब இதுவும் ரொம்ப जहाँ भी आए முக்கியம். तो हमारी दीदी मनमोहिनी யார் இருந்தாலும் சரி, अपने யாரா बड़ों இருந்தாலும் से சரி, कैसे रहो, நாம ஞானத்துல இருக்கிற अपने जो சமயம் समान है उनके साथ कैसे चलो, மன்மோகினி हमारे जो தேவி छोटे हैं उनसे நமக்கு कैसे चलो। எடுத்துக்காட்டுனாங்க. क्योंकि எப்படி अगर हम छोटों से மூத்தோர்களுக்கு भी நம்ம மரியாதையோட उनको பழகிறது, सम्मान देते हैं तो वो भी सम्मान देते हैं। சிறியவர்களோட என்பு எப்படி आजकल तो நம்ம அன்போடு பழகிறது, बच्चों को सिखाते எல்லாருக்கும் ही ऐसे மரியாதை हैं, செலுத்த வேண்டும், மூத்தோர்களுக்கும் அன்பு क्योंकि செலுத்த वो माँ வேண்டும், बाप का भी नाम लेंगे तो उनको सिखाना पड़ता है कि இளையோர்களுக்கும் நம்ம मम्मी पापा மரியாதையோட बोलो या பழக வேண்டும். कुछ अच्छे शब्द बोलो। அப்போதான் அவர்களும் परंतु फिर माँ बाप जिस तरह से बच्चों से बोलते हैं அம்- அம்மா அப்பா மாதா பிதான்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, तो इसलिए அதே போலதான் स्नेह है तो எப்படி सम्मान है பெற்றோர்கள் குழந்தைகள்கிட்ட सबको। பேசுறாங்கன்னு இருக்கு. यदि तो छोटा है तो जैसे भी அன்பு चाहे बोले, இருந்ததுன்னா மரியாதை கொடுக்க வேண்டும். சிறியோர்கள் क्योंकि அப்படின்னா जैसे अपना बोलना होता है ना, நாம என்ன उल्टी मेरे வேணும்னாலும் बेटे से சொல்லலாம்னு भी அர்த்தம் जवाब இல்ல. देना भी वैसा ही होता है। காரணம் நாம तो எப்படி अपने பேசுறோமோ सम्मान के लिए அதே முறையில बच्चों தான் के साथ सम्मान का व्यवहार करें, இளையோர்களும் நம்மள கிட்ட और பேசுவாங்க. स्नेह और सम्मान
और फिर तीसरा तो स्नेह हो மற்றவர்கள்ட்ட गया ही। நம்ம लेकिन जो மரியாதையோட आज பழகணும். बाबा जो अव्यक्ति அன்பு, शब्द सुना रहे हैं மரியாதை, उसमें बाबा कह रहे हैं कि ஒத்துழைப்பு. एक दूसरे को एक பாபா दूसरे என்ன की राय சொல்றாருன்னா, को सम्मान दो, रिगार्ड दो। दादी जानकी ஒருத்தருக்கு हमेशा कहती ஒருத்தருடைய थी, ஆலோசனைக்கு एक भी बार மரியாதை भी கொடுங்க. सुनी नहीं, मैंने कुछ प्रश्न पूछा, சாதி ஜானகி எப்போதும் சொல்லுவாங்க, हाँ किसी को कभी भी नहीं बोलो, हाँ टाइम पर हो जाएगा, बात तो ठीक है आपकी, நான் ஏதாவது acknowledge கேள்வி भी करो, கேட்டனா ये கூட नहीं कि தாதி हाँ ஜானகி சொல்லுவாங்க, जवाब दे முடியாது दिया, என்ற வார்த்தையை யாருக்கிட்டையும் और பயன்படுத்தக்கூடாதுன்னு हमने तो சொல்லுவாங்க. स्वीकार कर लिया, பதில் तो दूसरे கொடுக்கணும்னு को क्या அர்த்தம் पता। அல்ல. ஆனா तो வேண்டாம், इसलिए मुझसे முடியாதுன்னு भी बोलो, சொல்லாதீங்க. हाँ நடக்கிறது राय तो நடக்கும். आपकी बहुत अच्छी है, உள் जरूर हम உள்ளூர इसको अच्छे से உள்மனத்தோட करेंगे, சொல்லுங்க. इस पर ध्यान देंगे, कोई भी हो। हमारे पास कई நாங்க அத बाहर वाले கொஞ்சம் लोग भी इस கவனிக்கிறோம் तरह की அல்லது राय देते हैं, अगर பின்பற்றுறோம். आपको அந்த ये மாதிரி करो பணிவா तो वो சொல்லுங்க. तो हम कभी ये नहीं कहते हैं कि नहीं ये ठीक नहीं है, இந்தந்த लेकिन காரியங்களை हम विचार செய்யும், करते இது हैं, நடக்க முடியும். बात तो आपकी राइट है। तो इस तरह से ये भी जैसे एक हमारा சரியான விஷயமா सम्मान இருந்ததுன்னா कहेंगे, அதை நாங்க जैसे कल ஏற்றுக்கொள்றோம். परसों बाबा ने नहीं கொஞ்சம் कहा காலம் कि बाप को கொடுங்க, प्रणाम करो, தவணை கொடுங்கன்னு तो उस पर கேட்கணும். बाबा ने कहा अगर एकता है, பாபாவை इतनी எடுத்துக்காட்டுங்கன்னு பாபா माताओं சொன்னார். की, तो विश्व में एकता जरूर பாபா होगी। சொல்றார், ஒற்றுமை இருந்ததுன்னா, ऐसे ही सम्मान देना, தாய்மார்களோட ஒற்றுமை இருந்ததுன்னா, प्रेम और सम्मान, நீங்க इसका भी हमारा கட்டாயமா उदाहरण बन जाए ஒன்றிணைங்குவீங்க அப்படின்னு பாபா कि சொல்றார். सब बहन அதே का हम போலதான் सभी அன்போட इस இருக்க संस्था வேண்டும் में நாம. बहुत सम्मान से बात करते हैं, இந்த क्योंकि सम्मान और सम्मान का बहुत ஆசிரமத்துல बड़ा संबंध, எல்லோரும் மரியாதையோட इसलिए பழகுறாங்கன்னு बहुत जल्दी சொல்லப்படும். नीचे नहीं आना चाहिए सम्मान के, फिर सम्मान भी पूरा हो जाता है और भावना भी நாம नहीं நம்மள रहती है। மறந்துடக்கூடாது, तो इसलिए மரியாதையை कोशिश करके மறந்துடக்கூடாது, अपनी சுயமரியாதையையும் सम्मान की सीट மறந்துடக்கூடாது. पर हमें सदा सेट रहना चाहिए, நாம तो सम्मान दे सकेंगे, चाहे दूसरा अपमान करता தீவிரமான हो, नया முயற்சி सम्मान செய்யணும். दे। விதை ரூபத்துல இருக்கும் முயற்சி इसीलिए செய்யணும். एक परिस्थिति आती है ना कि गुण यूज करो, परिस्थिति நம்மளுடைய नहीं, மரியாதையை நாம இழந்துடக்கூடாது. कि कोई शक्ति यूज करो, कोई गुण यूज करो, சூழல் வந்ததுன்னா तो पास विद ऑनर भी होंगे, பாபா और சொல்றார், दूसरे को भी जैसे आपने நம்மளுடைய सम्मान बना சக்தி रहे என்ற हैं। பொக்கிஷங்களை तो நாம बाबा कह रहे பயன்படுத்த हैं வேண்டும். कि நீங்க மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். एकता, स्वच्छता, பாபா சொல்றார், ஒற்றுமையோட இருங்க. महीनता, ஒற்றுமை, मधुरता, தூய்மை, एकता, இனிமை, स्वच्छता, महीनता, मधुरता और मन ஒற்றுமை, वाणी कर्म में சுத்தம், महानता। தெளிவான நிலைப்பாடு, இனிமை, ये बाबा कहता है 5 बातें, ये மேன்மையான 5 எண்ணம், बातें हर சொல், एक செயல்கள், हर कदम में எண்ணங்கள்ல இத பயன்படுத்துங்க. नजर आए। நீங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு मैं அடியிலையும், पढ़ती हूँ, एकता, स्वच्छता, महीनता, मधुरता நான் இன்னொரு தடவை வாசிக்கிறேன். और महानता। ஒற்றுமை, ये 5 சுத்தம், बातें हर एक के தெளிவு हर நிலைப்பாடு, कदम में नजर இனிமை, आए, तो மேன்மையான बाप की எண்ணங்கள் प्रत्यक्षता, உங்களுடைய सहज சொல், ज्ञान। செயல், सबको ये எண்ணங்கள்ல प्रश्न आता है कि அடங்கி कैसे இருக்க प्रकट வேண்டும். करें। அப்போதான் நீங்க बहुत अच्छा बाबा தந்தையை ये எடுத்து காட்ட प्रैक्टिकल बातें முடியும். बता रहे हैं कि பாபாவை எப்படி बच्चे எடுத்து कैसे காட்ட होंगे। முடியும்னு இதுல நாம तो हमारे பார்க்கலாம். पास एक बहुत ही எப்படி अच्छे பாபாவை विदेशी நீங்க वाले எடுத்து व्यक्ति காட்ட थे। முடியும்னு நீங்க பேச வேண்டும். तो अभी हमने पीस विलेज नया नया लिया था, तो हमने उसको बुलाया, कहते हैं अभी तो मुझे विश्वास होगा कि भगवान आपके साथ है, क्योंकि उसे पता था ये तो थोड़ी बहनें हैं, थोड़े ही लोग हैं। கடவுள் तो உங்களோட बाबा ने जैसे இருக்கின்றார் ज्ञान दिया, तो அப்படின்னு कोई இந்த भी कार्य करते हैं, தோட்டப்புறத்துல ஒருத்தவர் चाहे वो சகோதரிகளை संगठन பார்த்து में भाव சொன்னார். का प्रदर्शन हो, चाहे वो संगठन में பீஸ் शक्ति का வில்லேஜ்ல प्रदर्शन இங்க हो, क्योंकि கடவுள் लोग वो குடியிருக்கின்றார் समझते कि அப்படின்னு बच्चे வரவங்க तो சொல்லுவாங்க. भगवान के बच्चे हैं, காரணம் நாங்க ஒத்துழைப்போட செய்வோம். स्नेह इतना हो,
எல்லோரும் जो हर एक இவங்கெல்லாம் के मुंह से கடவுளுடைய निकले குழந்தைகள் அப்படின்னு சொல்ற अभी அளவுக்கு वर्तमान समय எல்லோரும் जैसे अपने அன்போட ईश्वरों से இருப்போம், मुझे बाबा को ஒற்றுமையோட இருப்போம். प्रत्यक्ष करना है। இந்த हम अगर ये காலகட்டத்துல रहेंगे तो अपने आप ही பாபாவை நாம इस எடுத்து तरह காட்ட आजकल जो வேண்டும். व्यक्ति इशारे आ रहे हैं वो प्रत्यक्षता के, वो मुझे तो बहुत ही अच्छा लग रहा அவ்வியக்தி है कि சிக்னலை हमें போல. क्लियर हुआ। पहले हम सोचते थे आवाज फैलेगी क्या होगा, पर बाबा कहता है कि अभी आप लोगों को मुझे प्रत्यक्ष करने के लिए क्या क्या चाहिए। நாம எப்படி பாபாவை எடுத்து तो बाबा காட்டுறது, कहते हैं कि बाकी सत्यता, என்ன बाकी விஷயத்தெல்லாம் எடுத்து காட்டணும், बाकी பாபாவை நம்ம प्रत्यक्षता எடுத்து सैकड़ों காட்ட है। வேண்டும் என்றால் என்னெல்லாம் எடுத்து காட்டணும், तो बाबा कहते हैं அப்போதான் कि अभी तक संस्कारों में பாபாவை நாம வெளி உலகத்துக்கு हमारे संस्कारों எடுத்து का காட்ட प्रभाव, முடியும். பாபா कोई சொல்றார், भी परिवार में உங்களுள்ள ये बाबा का சமஸ்காரங்கள் आशीर्वाद ஏதாவது हमारे இருந்ததுன்னா, लिए रहे। बाबा कहता है संस्कारों में நிலையங்கள்ல भिन्नता ஏதாவது दिखाई देती है। தடங்கல்கள் இருந்ததுன்னா, ऐसे ही बाबा कहते குடும்பத்துல हैं ஏதாவது एकता பிரச்சனைகள் में இருந்ததுன்னா, एकता में கடந்த காலத்தோடைய लाना है, சமஸ்காரங்கள் காணப்பட்டுச்சுன்னா, जैसे एकता में सबको लाना है। அதை நாம ஒன்று கூட்ட வேண்டும், एकता ஒற்றுமையோடு के இருக்க लिए एक வேண்டும். दो की राय को रिगार्ड दो। ஒற்றுமைக்கு நீங்க कोई भी राय देता ஒற்றுமையாக है இருக்க तो उनको வேண்டும் मान என்றால் लेना। ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுங்க. मैं कई யாருக்கெல்லாம் बार दादी நீங்க से कहती हूँ, दादी ஆலோசனை जब भी मैं கொடுக்கின்றீர்களோ, इस विलेज में आती हूँ तो उनका होता है कि ये भी होना चाहिए। நான் बोलो தாதி கிட்ட जरूरत எப்போதும் होगा சொல்லுவேன், थोड़ा समय समय पर होगा, ये नहीं बोलो क्या कह रहे हो, ऐसा नहीं होना चाहिए। ये तो हम कर भी नहीं सकते हैं। இந்த விஷயம் ये நடக்குது, जब இவங்க இப்படி आप இருக்கிறாங்கன்னு जरूर தாதி கிட்ட சொன்னா, आपने தாதி ऐसा சொல்லுவாங்க, देखा होगा, இந்த हम जरूर इस पर ध्यान இந்த देंगे। மாதிரி ना इस तरह से ऐसे भी लौकिक எதிர்மாறா में भी जो பேசக்கூடாது, रिस्पेक्टफुल लोग होते हैं वो कभी किसी की राय को நேர்படையா काटते नहीं हैं। பேசுங்கன்னு தாதி ஆலோசனை कई சொல்லுவாங்க. बार ऐसा होता है छोटे बच्चे भी कोई ऐसी बात कह மரியாதையோட देते हैं जो बहुत இருக்க अच्छी வேண்டும். होती है। आजकल तो சின்ன देखो சின்ன बड़े बड़े குழந்தைகள் கூட डॉक्टर्स அப்படிதான் சொல்லுவாங்க. दूसरे डॉक्टर्स से राय சில करते हैं। சமயம் மனதுக்கு कोई ஆறுதலா ऐसे இருக்காது. केसेस होते हैं उनका बेटा डॉक्टर है, उनसे भी राय करते हैं क्योंकि वो आजकल उसको மற்றவர் ज्यादा मालूम है। மற்ற டாக்டர்களோட तो ஆலோசனை इसलिए बहुत எடுக்கிற जरूरी है। சூழலும் வரும். मैं तो ஒருத்தருக்கு हमेशा ஒருத்தர் जब भी கேட்கணும், कोई काम ஆலோசனை अकेले नहीं கேக்குறாங்க. करता कभी भी நான் கூட 2-5 நான் की கூட राय ले लो எந்த காரியத்தையும் தனியா செய்ய तो மாட்டேன். उससे अच्छा रहता है संगठन में। ஒரு ஒரு तो बाबा சிலருடைய कहते हैं ஆலோசனை எடுப்பேன். 1-2 की राय को रिगार्ड दो। ஒற்றுமையா இருந்து செய்தால் அது அழகாக இருக்கும். बोलो हाँ जी, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை கொடுக்கணும். हाँ जी करके ஆம், சரிதான் अपना என்று சொல்ல दूसरा வேண்டும். अवश्य दो और फिर एकता के बंधन में बंध जाओ। உங்களுடைய சொந்த ஆலோசனையை கொடுங்க, कईयों को सर्टिफिकेट मिलता சொந்த है तो बात ஆலோசனை को கொடுங்க. सुनते हैं, பிறகு ஒற்றுமை என்ற कई பந்தத்துல अकेले कहते हैं ये सुनेगा तो இணங்கிருங்க. अपने मन की सुनता है या अपनी बुद्धि की सुनता है। சில तो சமயம் ऐसे वर्ग ஆலோசனை में बात கேட்போம், आती है कि हम कुछ भी कहेंगे कोई फर्क नहीं இந்த पड़ता நபர் யார் क्योंकि उसको பேச்சும் तो கேட்க अपनी மாட்டார், चलानी है। அவங்களுடைய சொந்த மன तो ऐसा वातावरण மன हम சூழல் लोगों को नहीं மூலியமாகத்தான் मिलना चाहिए। அவர் காரியத்தை तो செய்வார். बाबा कहते हैं फिर एकता के बंधन में சூழல बंध நம்ம जाओ। இந்த மாதிரி यही ஆக்கக்கூடாது, एकता சூழலை நம்ம सफलता का கஷ்டமானதா साधन ஆக்கக்கூடாது. है। பாபா हम சொல்றார், आगे क्या ऐड करते हैं ஒற்றுமை कि என்ற यही பந்தத்துல एकता நீங்க बाबा ஒன்று की இணங்குங்க, அப்போதான் प्रत्यक्षता சாதனையை புரிய முடியும், வெற்றி का அடைய आधार முடியும் है। என்று பாபா சொல்றார். एक एकता இந்த और आप बाबा ஒற்றுமை को सम्मान दो। பாபாவுடைய सबकी राय को तो நிலைப்பாட்ட संगठन में உலகத்துக்கு எடுத்துக்காட்ட भिन्नता ரொம்ப होते हुए சுலபமாக भी இருக்கும். ஒற்றுமையாக இருங்க. யூனிட்டி. संगठन में भिन्नता होते हुए भी क्या होगा, तो भिन्नता नहीं दिखाई देगी, एकता ही दिखाई देगी। तो बाबा की ये पांचों बातों को याद கூட்டத்துல करते கூட हुए बाबा की पांचों बातों को याद करते ஒற்றுமைதான் हुए இருக்கும். बाबा को कैसे प्रत्यक्ष करें। இந்த कहते 5 हैं बाबा ने விஷயங்களை तो निனைவு बाबा को கொள்ளுங்க. प्रभु का नाम तो प्रत्यक्ष हुआ है,
பாபாவை लेकिन எப்படி अब எடுத்து क्या करना காட்டுறதுன்னு है, நாம நினைவு बच्चों கொள்ளணும். को मुझे प्रत्यक्ष करना है। तो जब से सुना है यही शब्द मन में गूंजते हैं कि हमें बाबा को प्रत्यक्ष करना है। நாம பாபாவை उसकी எடுத்து காட்ட साधन, வேண்டும். उसकी विधि क्या है, वो बाबा रोज आजकल अव्यक्त इशारे में हम लोगों को सुनाते रहते हैं। நாம பாபாவை तो எடுத்து आगे காட்ட चल के வேண்டும். भी बहुत बातें मिलेंगी। அவ்யக்தி अभी हम சிக்னல் अपने मन में एक दृढ़ संकल्प करें कि मुझे बाबा को प्रत्यक्ष करना है, और उसके लिए நாம जो மன भी बाबा உறுதியாக विधि இருக்க बता रहे வேண்டும். हैं उस पर थोड़ा अटेंशन देना बहुत जरूरी है। ओम शांति। என்னெல்லாம் अभी हम कुछ क्षणों के लिए इतना ही दृढ़ கோட்பாடுகள் संकल्प கொடுக்கப்படுதோ करेंगे। அதை நாம கடைபிடிக்க வேண்டும். இந்த எண்ணத்துல ஒரு சில வினாடி நம்ம அமருவோம். ஓம் சாந்தி. தேக உணர்வை மறந்துருங்க. தெய்வீக அதிர்வு உடையவர்களா இருங்க. பாபாவுடைய முரளி பார்க்கலாம். அவ்யக்தி முரளி 14/5/1977. சுயமரியாதையும் கட்டளையும் சுயமரியாதையும் கட்டளையும் என்ற தலைப்புல பாபா முரளி கொடுத்திருக்கின்றார். குழந்தைகளான நீங்க अव्यक्त मुरली எடுப்பவர்களா அல்லது तारीख है கேட்பவர்களா? 14 मई 1977। அவ்யக்தி முரளி स्वमान और फरमान 14/5 सम्मान दो व सम्मान मिलना चाहिए। 1977. वह मेरा सम्मान क्यों नहीं रखा जाता, इसका நீங்க क्या रखा எடுப்பவர்களா जाता? கொடுப்பவர்களா? लेने वाले हो या देने वाले हो, நீங்க மரியாதை கொடுக்கணும்னு यदि நினைச்சீங்கன்னா लेने की भावना நான் ஏன் மரியாதை रॉ கொடுக்கணும்னு बेगरपन கேள்வி अर्थात வந்ததுன்னா भिखारीपन है, तो स्वमान और सम्मान, स्वमान में ஏன் रहना है, மரியாதை என்பது सम्मान देना है, நீடிச்சு வச்சிருக்க बाकी முடியல? क्या करना है, ஏன் हर कदम மற்றவர்கள் फरमान மரியாதை पर கொடுக்க चलना வேண்டும்? है। கேட்பது என்றால் हर கௌரவமா कदम கெஞ்சுறதுன்னு फरमान அர்த்தம், पर பிச்சை चलने वाले எடுக்கிறதுன்னு के அர்த்தம். आगे सारी विश्व सदा कुर्बान சரணடைதல், जाती है। साथ साथ முழுமையா माया भी சரணடைய अपने வேண்டும். वंश सहित மாயை कुर्बान கூட हो जाती है, அந்த अर्थात புரோஜனியை सरेंडर हो முழுமையா जाती है। माया बार बार वार மாயையால करती है, கட்டுப்படுத்தப்படும். इससे सिद्ध है कि हर कदम फरमान पर नहीं மாயை है। நமக்கு सदा பிரச்சனைகள் फरमान கொடுத்து पर கொண்டே न இருந்தால்னா चलने कारण நீங்க माया கோட்பாடுகளை की சரிவர माया की கடைபிடிக்கவில்லை इच्छाओं என்ற के रूप அர்த்தம். में कुर्बान नहीं होती है, பாபாவுடைய கட்டளைகளை इसलिए बार தொடர்ந்து बार वार பின்பற்றுங்க. करती है
और बार बार இதனாலதான் आप लोगों மாயை को சரணடையவில்லை जलाने पे என்று निमित्त बन जाती है। உடனடியாக உங்ககிட்ட சரணடைய जलाना மாட்டார். हुआ ना, மாயை माया आ உங்களுக்கு மன गई, அழுத்தத்தை आज கொடுப்பார். इस रूप में आ गई, மாயை अब வந்து क्या விட்டால் என்று करें? நீங்க அழுவீங்க. माया को இன்றைக்கு अर्थात विघ्न को कैसे மாயை இந்த मिटाना? ரூபத்துல வந்தால் இப்போ என்ன செய்ய जी, முடியும்? நான் आगे எப்படி दिन में மாயையுடைய सुनेंगे। தடங்கல்களை முடிக்கிறது? ओम शांति। அச்சா, நாளை தொடரப்படும். ஓம் சாந்தி. मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। तुझे देख के आते बाबा यार, उस दिल पर जाऊं मैं बलिहार। आधार मूरत हो विश्व की तुम, तो ये हम स्टूडेंट है, पहचान से हम सुन रहे हैं, टीचर நாம पढ़ाएगा, மாணவர்கள். हम स्टूडेंट हो गए, ஆசான் நமக்கு கற்றுக் हम पढ़ रहे हैं, கொடுக்கின்றார். सीख நமக்கு रहे இந்த हैं। புரிதல் இருக்கு. हमको நாம तो सबको படிக்கிறோம், पहचान கற்றுக்கொள்றோம். है, हमको पढ़ाने वाला कौन है, நாம எல்லாரும் அறிந்து कौन बोल கொண்டோம். रहा है, நமக்கு யாரு கற்றுக் கொடுக்கிறா, समझा नहीं? तो யாரு हमारे को பேசுறா? कौन पढ़ा रहा है, उस स्नेह से शब्द शब्द को நாம सुन रहे हैं। ஒவ்வொரு வார்த்தைகளையும் उसी टाइम அன்போடு पर கேட்கின்றோம். परिवर्तन होती है, संस्कार சமஸ்காரத்தின் बदलती है। மாற்றங்கள் परंतु कोई जो कहती है हम रिपीट कर அந்த लेते हैं, நிமிடமே पर ஏற்படும். योग लगता नहीं है। हम சிலர் योग पर சொல்றாங்க बैठते हैं திரும்பவும் नहीं, சொல்லுங்க तो அப்படின்னு. वही ஆனா समझो कुछ யோகம் बैठ के வச்சிருக்கொள்ள पढ़े लिखे முடியாது. समझा करो कि நாம் दिलों இங்க के ऐसे அமர்ந்து ही हम தலையை बैठे ஆற்றோம். झुटकाई आता रहता है। मेरा आधा बड़ा टाइम तो ऐसे ही गया, इनसे கூர்மையான मैं कुछ புத்தி पढ़ लेता, உடையவர்கள் बुद्धि में तेज होते हैं, पढ़ लेता। तो वो योग का रस क्यों नहीं? யோகத்தை नॉलेज குஷியோட क्यों नहीं? அனுபவிக்க வேண்டும். ज्ञान तो கூர்மையான लाइट புத்தி है உடையவர்களா இருங்க. और उससे ஞானம் सनमाई இருக்கு. जानी है। ஞானம் इसका அற்றவர்கள் मतलब ज्ञान पूरा बुद्धि में नहीं गया हुआ है, அவங்களுக்கு ஞானம் योग இல்ல. नहीं உங்களுக்கு இங்க लगा। ஞானம் இருக்கு. योग का ज्ञान உங்களுக்கு बाबा दे அறிவாற்றல் रहा இருக்கு, है, விழிப்புணர்வு இருக்கு, परंतु वो புரிதல் बुद्धि இருக்கு, धारण ஞானத்தின் नहीं कर புரிதல் रही है। இருக்கு. உங்களால वो ஆழமான कारण है யோகம் अंदर, கொள்ள முடியும். பாபா உங்களுக்கு है तो கூர்மையான ज्ञानी புத்தியை बुद्धि, கொடுத்திருக்கின்றார். वो ग्रहण करेंगी। पर இதனுடைய बुद्धि காரணம் योग என்ன? कहाँ है? जिस பின்னோக்கு टाइम காரணம் सुना என்ன? उस टाइम की காலத்துக்கு अवस्था क्या है? தகுந்தாப்புல ஞானத்தை காதால கேளுங்க. बात அதனுடைய उस ஸ்திதி उमंग என்ன? से, उस நீங்க पहचान இந்த से, அளவுக்கு उस கவனமா स्नेह से, கேட்கின்றீர்களா? उस संबंध से, புரிதல் இருக்கா? हाँ, அன்பு புத்தி सुना இருக்கா உங்களுள்ள? या कोई उस टाइम அல்லது बुद्धि इधर இங்கேயும் उधर அங்கேயும் घूम புத்தி रही है, அலைப்பாயுதா? कुछ घूम भी புத்தி रही है, कुछ கூர்மையாக समझदार இருக்க बुद्धि வேண்டும். तो तेज है, தாதி वो भी சந்திரமணி बात ले लेगी சொல்றாங்க, तो बाबा की बात भी புத்தி ले लेगी। கூர்மையாக मिक्स இருக்க मिक्स हो வேண்டும். गई पढ़ाई, देदारी की भी பாபா अगर बात चल சொல்றதையும் गई கேளுங்க, तो बाबा की भी बात सुन रही, तो वो ஞானத்தையும் मिक्स हो கேளுங்க. जाती है। तो वो बात अंदर உலக धारण नहीं உலக करने, விஷயத்தையும் கேட்டுட்டு பாபாவுடைய पता है முரளியும் योग கேட்டுட்டு क्यों नहीं लगता है? எல்லாத்தையும் குழப்பிக் अंदर கொள்ளாதீங்க. कई कारण பாபாவுடைய होंगे, ஞானத்தை முழுமையா கடைப்பிடுங்க. नहीं तो ऐसे बाबा மற்றவற்றை हमको पढ़ाई दे रही है, फ्लाई करना शुरू हो जाए, குழப்பக்கூடாது. एंजल இரண்டையும் बनना शुरू குழப்பக்கூடாது. हो जावे, மற்ற परंतु வெளி रहने உலக इतनी ஞானத்தையும் बुद्धिमान பாபாவுடைய है ஞானத்தையும் और वो कहीं குழப்பாதீங்க. हमारे में शक्ति அல்லாட்டி नहीं है। நீங்க தேவதைய போல பறக்க மாட்டீங்க. இத புரிந்து கொள்ளுங்க. सोए थे सभी के भाग्य जागे, तू भाग्य विधाता वरदानी, तुझे देख के आते बाबा यार। ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை, இது இரண்டும் வெற்றிக்கு செய்யும் காரியத்துல சாதனையை கொண்டு வரும். With ஓம் the சாந்தி. speciality of unity and faith, become full of success.
Give regard to one another's advice. ஒருத்தருக்கு ஒருத்தருடைய Have ஆலோசனைக்கு unity, cleanliness, மரியாதை கொடுங்க. refinement, ஒற்றுமை, தூய்மை, sweetness, and தெளிவு, greatness in your நிலைப்பாடு, thoughts, இனிமை, words, மேன்மையான and actions. எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்பாடுகள்ல When இது these 5 இந்த things are 5ம் இருக்க visible வேண்டும். in இந்த each one's 5ம் every step, காணப்பட்டதுன்னா the ஒவ்வொரு Father's அடியிலையும் revelation will then take தந்தையுடைய place quickly. நிலைப்பாடு சுலபமாக Any விரைவில் differences எடுக்கும். that are now visible in your என்னென்ன samskars வேறுபாடுகள் காணப்படுதோ ஒரு have to be சமஸ்காரத்துல brought into unity. அத For ஒற்றுமை என்ற unity, நிலைப்பாட்டுக்கு கொண்டு give வாங்க. regard to one காரணம் another's advice. இனிமையின் Say ஒற்றுமையின் Haji, அடிப்படையில Haji. ஒருத்தருக்கு ஒருத்தர் Yes, ஒத்துழைப்பு indeed. கொடுங்க. ஹாஜி And ஹாஜி. definitely give your ஆம், ideas. Then become உங்களுடைய tied in the எண்ணங்களை bond கொடுங்க. of unity. பிறகு ஒற்றுமை என்ற This பந்தத்துல unity is the இணங்குங்க. means of success. இந்த ஒற்றுமைதான் Om சாதனைக்கு Shanti. ஒரு வழிகாட்டி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. மோகினி தீதியோடைய வகுப்பு கேட்போம். Om Shanti. ஓம் Welcome to சாந்தி. Avyakti Parivar. Today's day அவ்யக்தி 7. பரிவாருக்கு With the speciality வரவேற்கின்றோம். of unity and நாள் faith 7 become full of success. ஒற்றுமை, Today's பிறகு topic: நம்பிக்கையின் give அடிப்படையில regard to one another's advice. சாதனைக்குரியவர்களாங்க. Now, ஒருத்தருக்கு we'll ஒருத்தருடைய listen to ஆலோசனைக்கு Mohini Didi. மரியாதை கொடுங்க. Om Shanti, everyone. எல்லோருக்கும் ஓம் சாந்தி. Okay, everyone is okay. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? The theme of some of these Avyakti points is the methods அவ்யக்தி of how to கருத்துடைய become Baba. So many people ask முக்கிய me what நோக்கம் is exactly will happen. And we think it பாபாவை is நம்ம very எடுத்து nice காட்ட to வேண்டும் உலகத்துக்கு. someone else. But I had been taking sustenance from Baba. நான் பாபா கிட்ட இருந்து is ஆதரவு giving us எடுத்திருக்கேன் so இவ்வளவு much. காலமா. So பாபா yesterday இவ்வளவு நிறைய someone said, கொடுக்கின்றார். I feel so much love for Baba. நான் பாபா மேல What should I அதிகமான give in அன்பு return to வச்சிருக்கேன். Baba? And I பாபா said, கிட்ட reveal நான் Baba திரும்பவும் through என்ன your கொடுக்கறது? every word, every action, உங்களுடைய ஒவ்வொரு your வார்த்தை, vibrations. செயல்பாடுகள், Reveal உங்களுடைய Baba. அதிர்வு, So what இதுல is revealing பாபாவை Baba? எடுத்து காட்டுங்க. Various பாபாவை எப்படி நம்ம methods. எடுத்து காட்டுறது? Is that whether it is through gathering, whether it is individual, கூட்டமா இருக்கலாம், whether தனிப்பட்ட we are முறையிலும் instrument இருக்கலாம். of seva. நான் Whatever சேவையில you ஒரு will. கருவியாக இருக்கலாம். So Baba is giving நான் பாபாவை 5 எடுத்து காட்ட points வேண்டும். today. பாபா 5 கருத்துக்கள் கொடுக்கின்றார் First இன்றைக்கு. is, as I always say, love means respect. அன்பு என்றால் And respect மரியாதை, means cooperation. மரியாதை என்றால் ஒத்துழைப்பு. Baba is saying, give regard to one another's idea. ஒருத்தருக்கு ஒருத்தர் உடைய ஆலோசனைகளுக்கு மரியாதை கொடுங்க. Anyway, what she wants, so they withdraw. என்ன வேணாலும் அது செய்யும் அப்படின்னு சொன்னா அவங்க ஒதுங்கிடுவாங்க. உங்களுடைய திட்டங்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மனது ஆறுதலா இருக்கும். ஒற்றுமை, தூய்மை, it says here refinement, but it is more like தெளிவு, ரிஃபைன்மெண்ட், தெளிவான, into the depth of everything. எல்லா விஷயத்திலயும் ஆழமான நிலைப்பாட்டுக்கு போறது. Then sweetness, இனிமை, greatness, மேன்மையான நிலைப்பாடு, மகிந்த, சூட்சுமமான நிலைப்பாடு, ஆழமான அர்த்தம் உடையது. ஒற்றுமை, தூய்மை, தெளிவான நிலைப்பாடு, மேன்மையான நிலைப்பாடு, இனிமையான நிலைப்பாடு, எண்ணம், வார்த்தை,
செயல்பாட்டுல இது Baba says காணப்படணும். when these 5 பாபா சொல்றார், qualities, இந்த 5 these 5 தகுதிகள் qualities உங்களுள்ள are இருந்ததுன்னா, visible in each and காணப்பட்டுச்சுன்னா, every step, உங்களுடைய the ஒவ்வொரு Father's படியிலையும் emanation will then give பாபாவுடைய this visible. தந்தையுடைய Any எடுத்துக்காட்டு differences விரைவில் that are பங்கெடுக்கும். now visible in விடுதலை your sanskars have to be உங்களுடைய brought சமஸ்காரத்துல into unity. இருக்கும் And தடங்கல்கள், for unity, வேறுபாடுகள் ஒற்றுமை என்ற give நிலைப்பாட்டுக்கு regard கொண்டு to வர one வேண்டும். another's ideas. ஒருத்தருக்கு ஒருத்தருடைய ஆஹ், திட்டங்களுக்கு மரியாதை Say கொடுங்க. Hanji, ஹாஜி yes ஹாஜின்னு Hindi, சொல்லுங்க. and ஆம் definitely give your ideas. தலைவா என்று Then we சொல்லுங்க. accept உங்களுடைய people's ideas. உங்களுடைய திட்டங்கள், There உங்களுடைய will be open kind of கருத்துக்களை கொடுங்க. relationship, communication. Then become tied with the உரையாடல், bond of unity. ஒற்றுமை Baba என்ற says this பந்தத்துல unity is the means ஒற்றுமையா இருங்க, to success. And ஒன்றுபட்டு success at இருங்க. this time is அப்போதான் நீங்க சாதனைய பெற முடியும். revelation of Baba. சாதனை பெற்றீங்கன்னா பாபாவை நம்ம எடுத்து காட்ட We have முடியும். to do something, right? நாம ஏதாவது Even ஒண்ணு we எடுத்து are செய்ய doing முடியும் well. இல்லையா, எடுத்து காட்ட முடியும் இல்லையா. Everything is good. I am okay. Service எல்லாமே is good. But how we நல்லா make some இருக்கு, difference. சேவை நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன். So I think with 90th year of Yagya, 90 everyone should வருஷம் have this ஆயிருச்சு thought, I have to reveal Baba. யக்யா கடந்து. Sanskars are எல்லோருக்கும் looking இந்த for ஒரு whom எண்ணம் we have to இருக்க reveal. வேண்டும். But I நாம் think எல்லோருமே பாபாவை எடுத்து காட்ட I think வேண்டும். that will also help for self progress and நாம் increase சுய in depth and முன்னேற்றத்துக்கு இது உதவியாக many இருக்கும் as இல்லையா. Baba said, beautiful qualities எவ்வளவு of முடியுமோ Baba. நம்ம அவ்வளவுக்கு So பாபாவை எடுத்து காட்ட it really வேண்டும். touches the heart what I have to do in return of what Baba had been giving me. All the sustenance which பாபா we are எனக்கு getting கொடுத்த from him. எல்லா How do ஆதரவுகளுக்கும் we நான் reveal எப்படி Baba? திரும்பவும் பாபாவுக்கு And then நன்றி whatever கடனா knowledge செய்யறது, we gave about Yagya, about God's activities, people will be able to take it, understand and accept it. So we have to apply this new inspiration in our lives. Wherever we are, இந்த you could be at public place, you could be at Baba's place, wherever we are. The நீங்க thought பொது is இடங்கள்ல இருக்கலாம், பாபாவுடைய வீட்டுல இருக்கலாம். reveal Baba. It's very, very beautiful. நான் பாபாவை எடுத்து inspiration காட்ட from வேண்டும். Baba. இந்த நினைவுல நான் Forever இருக்க looking வேண்டும். forward to get clear இந்த answers. How do we reveal Baba? தெளிவு நம்முள்ள இருக்க வேண்டும். So Baba is giving us some very practical பாபா methods நமக்கு which we all have to adopt in நடைமுறையில our life. பயன்படுத்தக்கூடிய Thank you, தெளிவான Lord Baba. கருத்துக்களை கொடுக்கின்றார். Shanti. ஓம் சாந்தி. சகோதரர் கேன், பிரதர் கேன் வீடியோட இருக்கின்றார். Om Shanti, can Mike, you have to unmute yourself. Om Shanti Didi, Om Shanti. ஓம் சாந்தி everyone. டிடி. எல்லோருக்கும் So ஓம் சாந்தி. wonderful to see you. You look so அழகான் well. இருக்கின்றது. It's very Thank you. good. Here we are. I'm in Brazil. We've got a retreat this weekend. But இங்க in பிரேசில்ல fact, on ரிட்ரீட்க்கு Sunday, வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை. tomorrow I'm going to Sao Paulo, and Sunday I'm going to Madhuban. So we'll ஞாயிற்றுக்கிழமை see you நான் there மதுவனம் soon. போறேன். But related உங்களை அங்க to சந்திப்போம். these points that are coming up with the Avyak signal about unity அவ்வியாக்தி and faith, சிக்னல், ஒற்றுமை, நம்பிக்கை. when listening to you tonight, இன்றைக்கு there are உங்களுடைய 5 things சொற்பொழிவு கேட்டேன். I'd like 5 to chat with you கருத்துகள். about. 5 கருத்துகள் உங்ககிட்ட Yesterday நானு we had a கேட்கணும். session for all of Brazil பிரேசில்ல on the importance of drishti.
திருஷ்டியின் and முக்கியத்துவம். it was like we have a Tapasya group that தபஸ்யா குரூப் gets இருந்தது. everyone online at Amrit Vela because it's அமிர்த வேலை சமயம் 4 o'clock for us is only 2 a.m. for you in New York. So it's they have எங்களுக்கு this 4 மணி, group and it's been நியூயார்க்ல going ever 2 since மணி காலையில. every single day for 5 years. We have 5 this Tapasya வருஷமா group. தபஸ்யா குரூப் And நாங்க yesterday ஆதரிக்கிறோம். they wanted to chat about drishti, and I really feel that திருஷ்டி, learning to take Baba's drishti பாபாவுடைய and திருஷ்டியை to எடுத்துக்கொள்ள stay கற்றுக்கொள்ள within Baba's வேண்டும். drishti really helps us to பாபாவுடைய develop a திருஷ்டியில sense of நீடிச்சு unity. இருக்க கலை, Because அதுவே ஒரு he's seeing one. He's ஒருமைப்பாடு. seeing what is பாபா going on in each of us. எல்லாத்தையுமே So it's not ஒருநிலைப்பட்டு just taking பார்க்கின்றார். drishti, but Baba's drishti falls upon us. திருஷ்டியை He's seeing எடுக்கிறது us. மாத்திரமல்ல, He's seeing our qualities and how much that பாபா helps நம்மள to heal us பார்க்கின்றார், and கவனிக்கின்றார், bring us நம்மளுடைய together. தகுதிகளை Because unity is பார்க்கின்றார். about not just within ourselves, but especially about the collective and the ஒற்றுமை என்பது harmonization நம்மளுடைய of sanskars. ஆத்மால மாத்திரமல்ல, So நாம how do you எல்லோரோடையும் see the ஒன்றுபட்டு importance இருக்கிறது. of? Because actually that was the question. Why should I just look at Brahma Baba's picture நான் ஏன் and பிரம்ம learn to பாபாவுடைய take படத்தை drishti through பார்க்கணும்? the Avyakt form when I can அவ்வியக்த just connect ரூபத்துல up ஏன் திருஷ்டி with எடுக்கணும்? the seed form of என்னால Shiv Baba and that's it. பகவானோடைய And தொடர்புல I இருக்க really முடிஞ்சா, feel விதை ரூபத்துக்கு that it's போக very முடிஞ்சா, important to take this into consideration because it is Baba's work, Brahma Baba's work, இது and Shiv Baba's பாபாவுடைய work. காரியம், But பிரம்ம how பாபாவுடைய do I காரியம், take சிவபாபாவுடைய drishti from Avyakt Bapdada வேண்டுகோள், every கட்டளை. day? That's the நான் question. அன்றாடம் அவ்வியக்த திருஷ்டி What's the எடுக்க importance of வேண்டியிருக்கு. us in என்ன in முக்கியத்துவம்? bringing about unity in ourselves and between ourselves? இதை எப்படி You know, நமக்குள்ள there is a ஒற்றுமையை whole கொண்டு வரும்? story of how this sharing of the Drishti began. That ஒரு in கதை the இருக்கு, beginning எப்படி when Brahma திருஷ்டி Baba கொடுக்கறது ஆரம்பிச்சதுன்னு. he was getting all these visions and so one time one of the sister was very honored, ஒரு one சகோதரி, mature sister. He made Baba and Mama sit in முதுமையான front of her சகோதரி, and said, மாமா பாபாவை take முன்னில Drishti உட்கார வச்சு, so that you நான் will இப்போ திருஷ்டி know, you will எடுக்கிறேன், recognize, you will connect with Shiv Baba. You know, நீங்க so சிவபாபாவோட what தொடர்பு கொள்ள for வேண்டும். about they say 10-15 minutes for few days 10-15 Shiv Baba is நிமிடம் coming அன்றாடம் and giving Drishti to சிவபாபா them, வரார், to Baba திருஷ்டி and Mama கொடுக்கின்றார், through her. மம்மா And that மம்மா பாபா relationship, மூலியமா. that bond, அந்த உறவு, that அந்த பந்தம், you know, the experience of love, அன்பின் experience of அனுபவம், you know, Baba's highest qualities, all that பாபா was happening அதிமேலான through Drishti. And தகுதியுடையவரா after that, இருந்தார். then Shiv திருஷ்டியின் Baba மூலியமா என்ன நடந்தது? entered in the body of Brahma Baba. பிரம்ம பாபா உடல்ல Baba சிவபாபா knew who வந்த is in me சமயம் now. If Baba, பாபாவுக்கு தெரியும், Brahma Baba தன்னுள்ள wouldn't have யார் taken Drishti, வந்திருக்காங்கன்னு தெரியும். then பாபாவுக்கு maybe he திருஷ்டி wouldn't have recognized. So கிடைக்கலன்னா we பாபா must உணர have seen மாட்டார். that when people are upset or something happen, they don't look at you. யாராவது And மன கஷ்டமா the இருந்ததுன்னா love உங்களை bond பார்க்க மாட்டாங்க. communication which happens through Drishti is a very, very திருஷ்டியின் important மூலியமாக thing. அன்பும் Because the first இணக்கமும் contact உரையாடலும் what is, well, we அபூர்வமானது. understand Drishti, but local முதல் people also, தொடர்ச்சி, when you meet தொடர்பு. someone, you look at each other, right? You might not யாரையாவது follow நீங்க Drishti, I பார்த்தீங்கன்னா can say, நீங்க but you ஒருத்தருக்கு always ஒருத்தர் look at பார்ப்பீங்க. each other. And a நாம whole எப்பொழுதுமே story of ஒருத்தருக்கு ஒருத்தர் relationship பார்ப்போம். begins from Drishti. I still remember பிராமணர்களுடைய once I was in உறவே visit, திருஷ்டியின் மூலியமா தான். I don't know which city, but there was someone from Lebanon had to be லெபனான்ல speaking இருந்து with me. ஒரு நபர் வந்தார். So when I was coming up the stage, he was coming up. He looked at me, I looked at him, and there was some kind of sudden லெபனான்ல இருந்து வந்தவர் என்ன connection பார்த்தார், நான் அவரை பார்த்தேன். So I ஏதோ think ஒரு that தொடர்பு. Drishti, whether it திருஷ்டி is என்பது taken from Baba or பாபா கிட்ட இருந்து before, we எடுக்கிறதோ, used to always share Drishti and say Om Shanti.
These days we திருஷ்டிய don't பகிர்ந்து கொண்டு everybody நம்ம say ஓம் சாந்தி Shanti, என்று but சொல்லுவோம். we don't share Drishti. எளிய முறையில So I நாம feel that ஓம் the சாந்தின்னு சொல்லுவோம். ஆனா connection, திருஷ்டி எடுக்க மாட்டோம் relationship, இப்போலாம். and we இணக்கம், must have உறவு noticed that when there is unity, எங்க there is ஒற்றுமை some kind இருக்கோ of deep understanding within a family. ஆழமான புரிதல் When இருக்கும் you குடும்பத்துல. signal someone with the eyes and say, now கண் you do மூலியமா this, நீங்க so they கண் மூலியமா understand it's not பார்த்து that அந்த they don't நபர்கிட்ட நீங்க understand. இத செய்யின்னு So சொன்னீங்கன்னா unity really அவங்க comes புரிஞ்சு outside கொள்ளுவாங்க from நீ the என்ன person சொல்றன்னு. and So, signals ஒற்றுமை into என்பது others. So I think that there கண்ணுடைய is கண் importance பார்வையின் of கொடுக்கக்கூடிய taking கட்டளைகள். Drishti. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. I mean, I can sit in front of point of light and I am point of light. He is, but நான் also ஒரு பிந்து. why Shiv Baba has to come in the body and give Drishti. ஏன் சிவபாபா இந்த He உடல்ல is working வரணும், from திருஷ்டி there கொடுக்கணும்? because Baba அங்க Drishti is இருந்தே பாபா important, எல்லாத்தையும் listening is செய்யலாமே. important. That's திருஷ்டி why he comes முக்கியம், and he gives Drishti காதால and he கேட்கறது speaks முக்கியம். to us. திருஷ்டி Both are அதனாலதான் very பாபா important. கொடுக்கின்றார். So I think ரெண்டுமே that ரொம்ப முக்கியம். Brahma Baba never sat நான் with closed நினைக்கிறேன் eyes. பிரம்ம பாபா கண்ணை மூடி Sometimes if I இருந்ததே sit கிடையாது. in meditation, we feel like closing eyes. As you feel you are தியானத்துல அமர going சமயம் more கண்களை deeper மூட and தோணும் deeper. நமக்கு But the ஆழமான benefit of அனுபவத்துல Drishti, போக. of ஆனா from Shiv Baba திருஷ்டியின் through Brahma நன்மை Baba or Avek Baba, சிவபாபா கிட்ட இருந்து பிரம்மா sometimes பாபா மூலியமா kind of bring you to your self-respect, recognition of your own உங்களுடைய self-respect சுயமரியாதைக்கு comes கொண்டு from வருது. Baba's Drishti. பாபாவுடைய Baba's திருஷ்டியில Drishti, இருந்து I தான் won't அது take, I கிடைக்கும். won't recognize myself because நானே Baba என்ன looks அறிய at each மாட்டேன். one of us in our stage of perfection. Baba பாபா looks at நாம each one of us ஒவ்வொருத்தரையும் and God has நம்மள God. முழுமையான So நிலையில தான் Drishti brings பார்க்கின்றார். a lot of power, clarity, திருஷ்டி recognition. நிறைய சக்தி It's very, கொடுக்குது, very important. தெளிவு உண்டாக்குது. You mentioned that when you came to Brazil, you were in a program, and that fellow, you had a connection with him. But I was remembering that you used to come every year for a while. பிரேசிலுக்கு நீங்க வந்த Many years சமயம் you used to come ஒரு every single year. சகோதரரோட நீங்க தொடர்பு And கொண்டீங்க. the centers really look forward to it because every center you would offer Borg. Yeah. And I நீங்க remember ஒவ்வொரு there was நிலையத்திலும் one போக் center படைப்பீங்க. where the message ஒரு was, நிலையம் I can't remember exactly, but Baba said that, you know, பாபா சொன்னார், you were having difficulty amongst yourselves. When you sort உங்களுக்குள்ள things out, then there's a கஷ்டங்கள் whole lot இருக்கு, of people அத are நீங்க listening to you to the தீர்த்திருங்க. center. So it's like அப்போதான் when you நிலையத்தோட keep more ஒற்றுமை unity, I ஒருமைப்பாடு will be able to send more people to the நிலைநிறுத்தப்படும்னு center. சொன்னார். Until then, you know, you can't get along with just 5 people. Why would I send other people? So நீங்க உங்களுக்குள்ளேயே it's a ஒற்றுமையா question இருக்க that முடியலன்னா நான் ஏன் often comes மற்றவங்களை up. அனுப்பணும்? And what are the steps? Let's say a center என்னெல்லாம் and அடி the எடுத்து வைக்க relationships வேண்டும் are not நான்? so great. What உறவுகள் are 2 மேன்மையானதா or 3 இல்லைன்னா main steps that you would suggest ஒன்று for a அல்லது center இரண்டு that really wants to create a sense of அடிகள் unity? Yeah, first ஒற்றுமையை important கொண்டு thing is வந்ததுன்னா to ரொம்ப sit together முக்கியமானது. in meditation. You Amrit ஒன்றா Vela அமருங்க together. தியானத்துல I know அமர்ந்த that வேலையில. these days, wherever people are comfortable in their room or இந்த wherever they காலகட்டத்துல sit for a while, எங்கெல்லாம் there was a மனிதர்கள் time where we all sat together. Even Dadi ஒன்றிணங்கி Janki, when her body அமர்ந்தார்களோ, was not well, she will get up அவங்க உடல் from her நலம் room and சரியில்லைன்னா go in கூட Baba's room and sit. பாபாவுடைய So collective அறையில போய் meditation அமருவாங்க. and also sharing ஒன்று some கூடி spiritual knowledge தியானத்துல amongst அமர்ந்தோம் ourselves. என்றால் Because generally when we ஆன்மீக sit, we உரையாடல் share about வச்சிருந்தோம்னா service or we share about issues or we bring up தேவையோ things where different types of நடக்கும் sanskars விஷயங்களோ involved. But we never சமஸ்காரங்கள் had just pure kind of spiritual chit chat, which is also very important. ஆன்மீக But also பரிசுத்தமான what I find உரையாடல் நாம வச்சது that கிடையாது. once a day at least eat together, ஒரு Brahma நாளைக்கு ஒரு Bhojan தடவை together in the பிரம்ம evening போஜன் time எல்லாரும் or ஒன்னா in the உட்கார்ந்து evening. சாப்பிடணும். And one of the things சாயங்காலம் which Didi Manmohini used to do with தீதி us, மன்மோகினி என்ன every செய்வாங்கன்னா night before sleeping, we did 10 படுக்கிறதுக்கு முன்ன minutes ஒவ்வொரு meditation ராத்திரியும்
and 10 share நிமிடம் about தியானம் பண்ணுவோம். how was our day and what நம்ம questions we நாள் have எப்படி asked, இருந்தது, and காரியங்கள் also எப்படி if இருந்தது, there are any feelings or any emotions, ஏதாவது we share உணர்வுகள், in that meeting. Because Didi உணர்ச்சிகள் used to இருந்ததுன்னா say, அந்த மீட்டிங்ல laugh நாங்க when பகிர்ந்து you கொள்வோம். laugh with the group, when you சிரிக்கிற cry சமயம் or கூட்டத்தோட complain சிரிங்க, within the group, அழுற then we will சமயம் do கூட்டத்தோட somewhere. செய்யுங்க. Why people go and start குறைகள் telling சொல்றதா in இருந்தாலும் restaurants கூட்டத்திலேயே anything, சொல்லிருங்க. because I am not இல்லைன்னா வெளியில here, போய் I'm சொல்லக்கூடிய not kind of paying சான்ஸ் attention. நிறைய இருக்கும். So I think that every night we used to do. Now it doesn't happen. And sometimes, okay, ஒவ்வொரு sit, we இரவும் நாங்க also இதை say, okay, செய்வோம். let's read இதெல்லாம் இப்ப நின்றுச்சு. Dadi's class or Avek Babdada's book, தாதி and let's churn together. தாதியோடைய வகுப்போ So some of பாப்தாதாவுடைய these spiritual முரளியோ things we will ஏதாவது do. நம்ம ஏதாவது ஒரு Like ஆன்மீக in the beginning, I கருத்துக்களை used to நம்ம செய்து tell கொண்டே that இருக்க it வேண்டும். becomes very much like a family traditions. And இது I think that குடும்ப definitely, and that's what I could feel. கலாச்சாரமா மாறிடும் இப்படி நம்ம செய்தோம்னா. The thing about you definitely must have experienced it. I have experienced it. That the ancestor souls there are very few of them with us. They're in a different role. But all of ancestor those ஜீவாத்மாக்கள் ஒரு many சிலர் தான் நம்மளோட meetings இருக்காங்க. of our service, நம்மளுடைய what I சேவை observed, and it நான் really என்ன keeps கவனிச்சேனோ things unified, is that our seniors would never forget that it was Baba's service. And பாபாவுடைய often Daddy சேவைன்னு Gulzar நான் was in the மறந்துடக்கூடாது. meeting, and they bring தாதி up a குல்சார் question, and மீட்டிங்ல Daddy இருந்த would சமயம் take that question to Baba and come back the next day with something from Baba. So the feeling was that Baba was actually part of the meeting, like literally. But with time and with everything online and so on, I think we can easily forget that it's Baba's service. And it's not காலத்துக்கு my தகுந்தாற் service or போல someone else's service or my center or someone else's center. நாம இது And I பாபாவுடைய just think சேவைன்னு that in மறந்துட்டு these days we can really make sure that we நான் don't இந்த lose சேவையை sight செய்யறேன் of the அப்படின்ற fact உணர்வுல that போயிடுறோம். we are just doing Baba's service, not our service. That's நாம some of the things where I பாபாவுடைய get சேவை mixed up செய்யறோம். and அந்த used to நினைவு get என்னுள்ள irritated. இருக்க வேண்டும். See, that is இந்த why when we start ஒற்றுமை the இதுல meeting, வரும். we should have proper meditation, மீட்டிங் together, and ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன ஒழுங்கான after that முறையில நாம just share, தியானம் பண்ணணும். give everyone 1 minute, like in our RC's meeting, we sit and then everyone tells where they are எல்லோருக்கும் at ஒரு or நிமிஷம் with நாம their கொடுக்க present வேண்டும். inspiration. அவங்களுடைய I கருத்து think that is பகிர்ந்து something கொள்ள. we should do it. There was some people came from Japan, and when they ஒரு stayed with சிலர் us in ஜப்பான்ல இருந்து Madhuban, வந்திருந்தாங்க. they said that one மதுவனத்துல thing we நம்மளோட all தங்கி liked very இருந்தாங்க. much, that she said that we all believe we are instruments, but we நாம don't, எல்லோரும் the way you all கருவிகள். believe I am God's instruments. நான் So I think கடவுளுடைய somewhere we கருவி. forgot that also. So we say I am just instrument. I am வழியில நாம Nimit, but God கருவின்றத has made மறந்துட்டேன். me Nimit. I am God's மறந்துட்டோம். instrument. So நான் as much we can bring in word Baba, that நான் is ஒரு கருவின்னு instrument, நினைக்கிறதுக்கு Baba's பதிலா service. நான் கடவுளுடைய கருவின்னு Everything நினைவு கொள்ள belongs to வேண்டும். Baba. It's Baba's gift. எல்லாமே பாபாக்குரியது. When double foreigners came in the beginning, for everything ஆரம்பத்துல they used to say, oh, this is Baba, this is வெளியூர்ல Baba. And then வெளியூர்ல after இருந்து some time, மாணவர்கள் வந்த maybe சமயம் whatever happened, we only say, எல்லாத்துக்குமே பாபா என்ற this வார்த்தை I பயன்படுத்துவாங்க. and my start coming very much. நான் And I think we have என்னுடையதுன்றது to பின்னாடி definitely, வந்துருச்சு. for our final stage, go back to our original thing of keep reminding about belonging to Baba, Baba's பாபா seva, கூறியவன் என்று Baba's தன்னை worship. நினைவு கொள்ளுங்க. Use word பாபாவுடைய சேவை Baba more and more, right? அதிகமான Didi, பாபா you பாபா spoke பாபா என்ற about வார்த்தையை the பயன்படுத்துங்க. revelation, and Baba has said many times பாபா that நிறைய தடவை the சொல்லியிருக்கார், revelation will happen when we are all one, in a sense. நாம் எல்லோரும் We have one thought, ஒற்றுமையா basically. ஒருமைப்பாட்டுல இருக்கிற சமயம் But to get to that உலக state, மாற்றம் ஏற்படும். it's not about, we will not reveal Baba through brilliant individuals.
some தனிப்பட்ட great முறையில yogi or நாம great பாபாவை எடுத்து காட்ட jnani. முடியாது நம்மளுடைய What will happen? கெட்டிக்காரத்தனத்துல. They will be touched by how well we get on together, not how brilliant an individual is. நாம எப்படி So ஒற்றுமையா ஒன்றா இருக்கிறதுன்னு தான் that பாப்பாங்க for எல்லோரும். me is எவ்வளவு the reason கெட்டிக்காரங்களா why we இருக்கிறதுன்னு have பார்க்க to come மாட்டாங்க. together at a higher level, because Baba's there and he's calling all of us, and if we all go மேன்மையான like நிலையில Baba, we எப்படி also நம்ம come ஒற்றுமையா closer to each இருக்கிறது, other. இத நம்ம So how do யோசிச்சு you see பார்க்கணும். us actually getting to the state where we can have just one powerful thought and that's it? ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி when Baba first time ஒருமைப்பாடா நம்ம had எப்படி a இருக்கிறது. meeting, Baba never, like, when we all came, we suggested, Baba, we can have meeting. There never used to be like meetings for planning or service or anything. மீட்டிங்கோ when we திட்டம் போடுற started கூட்டமோ சேவையோ அப்படி இருக்காது. generally the formula for a good meeting is, they say, go wild as much as you can, and in the end you come to one conclusion. And I remember that means நல்ல like கருத்துள்ள Haripratashmani was மீட்டிங் first time போடணும்னா coming to USA. ஆரம்பத்துல What should we do எவ்வளவு for her? பகிர்ந்து கொள்ள முடியுமோ So we காட்ட had போல one of the பரவணும். sister who was very பிறகு interested சாரத்துக்கு to வந்துடணும். conduct meetings, and she says, okay, everyone give your ideas, everyone give your ideas. And in ஒரு the சகோதரி end, சொன்னாங்க, எல்லாரும் something which உங்களுடைய came up கருத்துக்களை was கொடுங்க. like, then everyone agrees to that. So allow that எல்லாரும் அந்த freedom, but கருத்துக்கு ஒத்து also போக know வேண்டும். that conclusion has to be just one. But also, when people do programs, generally they say, what would people like? What subject they will like? And மனிதர்களுக்கு I என்னென்ன immediately பிடிக்கும், say, but what do Baba wants them to get? So why மனிதர்களுக்கு only we என்ன think what we பிடிக்கும்னு want, எல்லாரும் but கேட்டாங்க. why don't we ஆனா think what என்னோட Baba கருத்து, wants us to பாபா do? என்ன And எதிர்பார்க்கின்றார், இந்த really ப்ரோக்ராம் devotion செய்யறதன் changes, மூலியமா, இந்த because this is காரியத்தை what செய்யறதன் Baba மூலியமா wants. பாபாவுக்கு என்ன But what வேணும், people want, what I want comes first. எனக்கு என்ன Then we வேணும், go to there. மனிதர்களுக்கு என்ன வேணும்ன்றது ரெண்டாவது. ஆனா Okay, பாபாவுக்கு என்ன yesterday வேணும், we'll see what these days Baba had been telling us as a இந்த message காலத்துல to பாபா us. என்ன சொல்றார், So somewhere இந்த I think கருத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள us வேண்டும். and I and all that has entered. நாம, நான், And if we bring Baba இதெல்லாம் and Baba's teachings அகர்த்திட்டு are unlimited, பாபாவை நான் உள்ளுக்கு unbelievable, கொண்டு வர வேண்டும். very wise, very supreme. So when we think of Baba and அறிவாற்றலோட then say, but this is பரம what Baba is நிலைப்பாட்டுல saying, and நாம் then சிந்திக்க வேண்டும். based on that, whatever vocabulary you use is fine, but at நாம least என்னெல்லாம் pure thought of Srimad and knowledge is there. கருத்துக்களை The last பயன்படுத்த thing, முடியுமோ பயன்படுத்த வேண்டும். the final vocabulary, thing that I wanted to share, அகராதி. and we don't have much time, but நமக்கு அதிகமான காலம் அல்ல. we saw this evening Daddy Chandramani, தாதி one சந்திரமணி of our great examples, great inspiration. When I நம்மளுடைய think of the word Shiv முக்கியமான Shakti, she's the one that comes to my mind. ஆலோசகர், She was such a சக்தி, powerful yogi. சக்தி And வாய்ந்த as யோகி. you, I've visited many centers in the Punjab, and ஆரம்பத்துல I பஞ்சாப்ல noticed நிறைய that there நிலையங்களை was நான் tremendous பார்த்திருக்கேன். unity. So how do you think ஒற்றுமை she நிறைய brought இருந்தது. about such unity in the நெருக்கமான centers in the Punjab? ஒருமைப்பாட்டை கொண்டு வந்தாங்க தாதிஜி பஞ்சாப்ல. You obviously knew her very closely because it's just next door to Delhi, right? Right. But டெல்லிக்கு yes, பக்கத்திலேயே this இருந்தது இல்லையா? time, because இந்த every நேரத்துல காலத்துல region comes to meet me. ஒவ்வொரு So this time ரீஜனும் when என்கிட்ட Punjab வருவாங்க. centers came, the system they have exactly அவங்க like here வச்சிருக்கிற we have சிஸ்டம் created NTC, and they meet every Monday on Zoom and discuss about திங்கட்கிழமை everything. ஜூம்ல So they சந்திப்பாங்க, also have எல்லாத்துக்கும் something where some of the main உரையாடுறாங்க. instruments meet regularly. முக்கியமான They do கருவிகள் not at one place but through telephone calls. Chandramani Dadi, wherever there was conflict, டெலிபோன் கால் மூலியமா wherever she went there, சந்திரமணி தாதி Baba will send her, எங்கெல்லாம் அவங்க Pandit will போனாங்களோ send her, because she had two important qualities.
she listens to everyone இரண்டு and முக்கியமான கருத்துக்கள். genuinely listens சந்திரமணி and say, தாதி yes, your எல்லாரும் point சொல்றதையும் is கேட்பாங்க. right, your point is okay. And நீங்க second, சொல்றது she சரி, never உங்க got கருத்துக்கள் upset. She didn't சரியானது. get like, oh, I like this one, I don't like this one. Because எனக்கு internally she இவங்கள பிடிக்கல, herself was free எனக்கு from இது சரியில்லை, any இதெல்லாம் சொல்ல kind of மாட்டாங்க. anger or like, dislike. And so complete பிடிச்சிருக்கு, purity பிடிக்கல, in the sense, கோபம், you know, the way she will talk, it definitely brings people close to each other. And இதெல்லாம் இருக்காது. சந்திரமணி looking at தாதி her பேசுற and the way விதத்திலேயே, she will அவங்கள speak to பாக்குற them. முறையிலேயே, These அவங்க days what we have அவங்க கிட்ட preconditioned in வரவங்க the mind and have impression சந்திரமணி about the தாதிக்கு person, பணிந்து feel like போயிருவாங்க, that. So when பணிஞ்சு we are போயிருவாங்க. nearing that person knows that I won't get the response I want. So I think that எனக்கு the வேணுங்கிற help of a ரெஸ்பான்ஸ் servant எனக்கு plays a கிடைக்காது bit of the அப்படின்னு அந்த நபர் புரிஞ்சுக்குவாங்க. that respect everyone's idea. எல்லாருடைய Listening to ஐடியாவையும் everyone நான் with your மரியாதையோட heart. பார்க்க And வேண்டும். when you do திட்டங்களை that, automatically that love for each other emerges, then ஒருத்தருக்கு bhavana, ஒருத்தர் pure உள்ள feelings அன்பு emerge. வெளிவரும், Definitely there is unity. So I உணர்வுகள் think each அங்க one காணப்படும். of us to work on ourselves first, நம்ம and then we can ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய That was definitely how she came சுய across. She would நிலைப்பாட்டுல listen. நம்ம வேலை And செய்ய Dadiji வேண்டியிருக்கு. was also like that, listening to everyone attentively. People, making தாதிஜியும் people feel at எல்லாரும் ease, சொல்றத and then they'd be willing தீவிரமா to come கேட்டாங்க, closer. And it's in coming closer நெருங்கி that we வர can find. ஆசைப்பட்டாங்க. And this Yeah. is our challenge. எப்படி So I தாதிஜி think these எல்லாரையும் days ஒன்றிணைக்குனாங்கன்னு நம்ம my பார்க்க love வேண்டும். for Baba should emerge into love என்னுடைய for அன்பு everyone. பாபாவுக்கு And when there is that love, எவ்வளவுக்கு the இருக்கோ pure அதே feelings போல emerge. நாம் மற்றவர்களையும் I see நேசிக்க the வேண்டும். magic of the love these days, that lot இந்த of pure love, காலகட்டத்துல pure feelings emerge. And pure feelings பரிசுத்தமான increase the பாவனா capacity காணப்படுது. to do everything in an unlimited way for Baba and Baba's yagya and அளவு family. கடந்து So பாபாவுக்கும் these are யக்யாவுக்கும் செய்ய practical வேண்டும். proofs, and we all have to, each one has to become embodiment இதுதான் of நடைமுறையில நாம நிலைநிறுத்த embodiment வேண்டும். of love and அன்பின் just ஸ்வரூபம், love for everyone. And let எல்லோருக்கும் அன்பு everyone செலுத்த be what வேண்டும். they are, but still we can be together. ஒவ்வொருத்தரும் We can do தனக்கு both. என்ன மாதிரி ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி Let's அவர்களுக்கு be வழிகாட்ட sure to வேண்டும். finish up on bringing that divine love into play amongst தெய்வீக ourselves. அன்பு, And we've got so many examples. So thank you for தெய்வீக this அன்பை brief நம்ம வெளிப்புக்கு கொண்டு interaction வர with you. வேண்டும். It's been really a ஒருத்தருக்கு really ஒருத்தர் இணக்கம் கொள்ள beautiful வேண்டும். moment for me. அழகான Okay, brother. தீதி, Thank you. அன்பான தீதி, Om Shanti. உங்களை நாங்க Shanti. எப்போதுமே நேசிக்கின்றோம். ஓம் சாந்தி. திருஷ்டி Om எடுப்போம். Shanti. தீதி கிட்ட இருந்து. And tomorrow is Saturday. Our schedule from நாளைக்கு Manipula. சனிக்கிழமை அமிர்த வேலை 3:30 3:30 மணிக்கு, a.m. to 4:45 a.m. தியானம் 6 o'clock 6 meditation மணிக்கு, will start, followed ஹிந்தி by 7 to 8:30 a.m. அவ்யக்தி முரளி Hindi 7 Avyakt மணிக்கு, Murali. And in the அவ்யக்தி afternoon, யூத் 12:30 to வகுப்பு 1:30 12:30 p.m. மணிக்கு, Avyakta Youth Class. அவ்யக்தி குழந்தைகள் 3 to வகுப்பு 1:30 1:30 to மணிக்கு, 12:30 to சாயங்காலம் 1:30 பத்தி is 6 Avyakta Youth மணிக்கு, Class. ஹிந்தி 1:30 to சீரீஸ் 2 p.m. ஆங்கில Avyakta சீரீஸ் Children சிட்சட் Class. 6 o'clock 7:15க்கு 30 will start, followed by சாயங்காலம். Hindi ஓம் series, சாந்தி. English series, and chit chat. Now let's remember Baba and take drishti இப்போ from பாபாவை Didi. நாம நினைவு கொள்ளலாம். தீதி கிட்ட இருந்து திருஷ்டி எடுக்கலாம். कैसे बताऊं मन के ये भाव, बाबा को पाऊं हर पल पास। कैसे बताऊं मन के ये
भाव बाबा को पाओ हर पल पास। हर कदम कदम पे है बाबा तेरा साथ। चमक उठे हैं सूरज चांद, झूम रहे हैं ज़मीं आसमां। ढल गई है सुबह शाम, सुबह शाम। कैसे बताऊं मन के ये बात। तेरी छवि है निराली, महक उठी है कलियां सारी। जीवन में छाई है हरियाली, जो अनुभव करे वही भाग्यशाली।